மது பிரியர்களா நீங்கள்? அப்போ பிஜிலி ரமேஷ் நிலைமைதான் உங்களுக்கும். ஒரே ஒரு யூடியூப் வீடியோவால் உலக ஃபேமஸ் ஆகி சினிமா வரை சென்று கலக்கி வந்த பிஜிலி ரமேஷ் உடல் நலக்குறைவால் இன்று அதிகாலை காலமானது ரசிகர்களை உலுக்கியுள்ளது. வெறும் 46 வயதே ஆன இவர் சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தும் அதனை பயன்படுத்தி கொள்ளாமல் குடித்து வயிறு பலூன் போல் வீங்கி கால் யானைக்கால் நோய் வந்தது போல மாறி நடக்க முடியாமல் உயிரிழந்திருக்கிறார். தீவிர ரஜினி ரசிகரான இவர் விஜய் சித்து ஃபன் பண்றோம் என்ற காமெடி நிகழ்ச்சியை பிளாக் ஷீப் என்ற யூடியூப் சேனலில் முன்பு நடத்தி வந்தார். சாலையில் வருவோர் போவோர்களிடம் பேச்சு கொடுப்பதும் அதில் கிடைக்கும் கண்டென்ட்களை வைத்து காமெடியாக மாற்றுவதுதான் இந்த நிகழ்ச்சி. அப்படி பிராங்க் ஷோ ஒன்று நடந்தபோது திடீரென அதில் வந்தவர்தான் பிஜிலி ரமேஷ். தீவிர ரஜினி ரசிகரான அவர் அந்த நிகழ்ச்சியில் வெள்ளந்தியாக பேச அது உலக அளவில் ஃபேமஸாக மில்லியன் கணக்கான வியூஸ் அந்த வீடியோவுக்கு கிடைத்தது. இதையடுத்து பல யூடியூப் சேனல்கள் அவரை துரத்தி பேட்டி எடுத்தனர். தொடர்ந்து பல மீம்ஸ்களில் ரமேஷ் ட்ரெண்ட் ஆனார். அதைத் தொடர்ந்து அவருக்கு பல படங்களில் வாய்ப்பு கிடைத்தது. அதாவது சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமாக மாறி பிஜிலி ரமேஷ் போன்று பலரும் சினிமாவுக்கு சென்று சாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜிபி முத்து போன்றவர்களை சொல்லலாம். அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு சினிமாவில் நடித்து வருகிறார். ஆனால் பிஜிலி ரமேஷ் பொன்மகள் வந்தால், நட்பே துணை, கோமாளி, ஆடை உள்ளிட்ட பல படங்களில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருந்தாலும் குடித்துவிட்டு ஷூட்டிங் செல்வது போன்ற பல தேவையில்லாத வேலைகளை செய்து தன் இமேஜை தானே டேமேஜ் செய்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நடிகர் ரஜினிகாந்தின் பாபா சிம்பலை காட்டியே இவர் பிரபலமாக மாறியிருந்தார். பட விழாக்களாக இருந்தாலும் சரி அல்லது திரைப்படங்களில் இவருடைய காட்சியாக இருந்தாலும் சரி, இவர் பாபா முத்திரையை காட்டியே ஃபேமஸ் ஆகி இருந்தார். அதே நேரத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் முதல் சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டார். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பாதியிலேயே அவர் வெளியேற்றப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது அவர் நிகழ்ச்சிக்கு குடித்துவிட்டு வந்ததாகவும் அதனால் தான் அவர் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவு காரணமாக பிஜிலி ரமேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குடித்து கல்லீரல் வீங்கி வயிறு கால் எல்லாம் ஊதி சிகிச்சை பெற்று வந்தார். அப்போ தனக்கு அவர் யாராவது உதவி செய்யுங்கள் என பல கோரிக்கைகளை வைத்தார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடமும் அவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு ரஜினி ரசிகர்கள், நீங்கள் கொழுப்பெடுத்து குடித்தால் அதற்கு ரஜினி உதவி செய்ய முடியுமா என்றும் கேள்வி எழுப்பி வந்தனர். அதோடு பிஜிலி ரமேஷ், விஜய் சித்துவும் என்னை கண்டு கொள்ளவில்லை, என்னால் பெரிய ஆளாக மாறிவிட்டு ஒரு உதவியும் செய்யவில்லை என விமர்சித்து இருந்தார். அதனைத் தொடர்ந்து விஜய் சித்துவும் அவரை சந்தித்து 50,000 ரூபாய் சிகிச்சைக்கு அளித்து உதவி செய்திருந்தார். இருப்பினும் தற்போது அளவுக்கு அதிகமாக குடித்ததன் விளைவாக அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதனை பார்த்த பலரும் இனியாவது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள், அதை விட்டுவிட்டு குடித்து வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள் என்றும் கூறி வருகின்றனர்.